உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க பூமி? இவ்வளவு நல்லா ககன் என்ன சொன்னதெல்லாம் கரெக்டா தான் தோணுது. உண்மையிலேயே அண்ணன் மேல உனக்கு அன்பு இருக்கா? அன்பு இருக்கிற பொண்ணு இப்படி கையெழுத்து போடுவாளா? மாமா கோவப்படுவாரு, விலக்கி வச்சிருவாருன்னு அவ்வளவு ஈஸியா ககன் அண்ணாவை விட்டு கொடுத்துட்டியா? பூமி, நீ ககனுக்காக யார வேணா எதிர்த்து போராடுவ நினைச்சமா? உன் அப்பாவை சம்மதிக்க வச்சு நீ அவனுக்காக சப்போர்ட்டா நிப்ப நினைச்சமா? ஆனா ஒரே ஒரு வார்த்தைக்கே நீ டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியம்மா. அண்ணன் எந்த அளவுக்கு வேதனைப்படுவாருன்னு ஒரு வாட்டியாவது யோசிச்சு பாத்தியா? எனக்கு இப்ப ககனம் நினைச்சதான் பாவமா இருக்குமா? உன் அவ எந்த அளவுக்கு காதலிச்சான்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டவனுடைய காதல ஒரே ஒரு கையெழுத்துல முடிச்சிட்டியம்மா. காதலுங்கிறது யாரு எதிர்த்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்களுக்காக எதிர்த்து நிக்கணும், போராடணும். நானும் ககன் மாமாவும் அப்பவும் இப்பவும் எப்பவும் ஒண்ணுதான். விவாகரத்து பத்திரம் எங்க கதையில முக்கியமான கேரக்டர் கிடையாது. அது வெளியாளுங்க எழுதுற எழுத்துக்கள் மட்டும்தான். எங்களோட காதல வேற ஒருத்தரோட சுயநலம் முடிவு பண்ணாத. மாமா இப்போ அவர் தங்கச்சிக்காக தன்னோட காதல தியாகம் பண்றதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா காதல தியாகம் பண்ணா அது காதலே இல்லல்ல மாமா. ககன் பூமி கேக்க 2 பேரா கூட தெரியலாம். ஆனா அந்த 2 ஆத்மாவும் ஒண்ணுதான். ஒருத்தர் வேதனைப்பட்டா இன்னொருத்தரால தூங்க முடியாது. ஒருத்தர் அழுதா இன்னொருத்தரோட இதயமே வெடிச்சிடும். அப்படிப்பட்ட காதல ஒரு கையெழுத்து பிரிக்க முடியாது முடியாது முடியாது. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இதை எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போனாலும் கடைசியில ககன் மாமா என்கிட்டதான் வருவாரு. ஏன் சொல்றேன்னா, நான் அவருக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல, அவரோட மூச்சு காத்து. பூமி, உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி நடந்தா எங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போதுமா? நீ அண்ணனை காதலிக்கிறது மட்டும் இல்லாம அந்த காதல் மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். காதலை எப்பவுமே கோவம் ஜெயிக்க வைக்காதுமா, நம்பிக்கை மட்டும்தான் ஜெயிக்க வைக்கும். உன்னோட நம்பிக்கை கைவிட்டு போக கூடாதுன்னு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேம்மா. ஆனா சில நேரங்கள்ல மனசெல்லாம் விட கடமை தான் பெருசுமா. உண்மையை சொல்லணும்னா இப்போ இல்லம்மா, நான் எப்பவோ தோத்து போயிட்டேன். அதனாலதான் இப்ப நான் எதுவும் பேசாம மௌனமா இருந்துட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதடா. உண்மைதாமா. ஆனா பூமியும் அவளை ஈஸியா கையெழுத்து போட்டு கொடுப்பான்னு எதிர்பார்க்கலமா. அபூர்வா கேட்ட உடனே அவளும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அப்ப அவளும் என்ன விட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டாள்லம்மா. இல்லடா, என் மருமக உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்கறவ கிடையாது. ஏதோ வேதனையில, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவ கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பா. அதுக்கு வேற ஏதாவது காரணமா இருக்கும். அம்மா, எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறீங்களாம்மா? என்னடா அது? நான் பூமி மேல இன்னும் அன்பு வச்சிருக்கேன்னு, நான் இன்னும் அவளை மறக்கலன்னு இனி நீங்க எப்பவுமே அவகிட்ட சொல்லக்கூடாது. ககன், உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பூமியை இன்னும் கஷ்டப்படுத்த சொல்றியா? அது இல்லம்மா, அவ என்ன வெறுத்தாலும் பரவாயில்லம்மா.
ஆனா அவ திரும்பவும் என்ன நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஏற்கனவே நான் அவளை பல தடவை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், அழுக வச்சிருக்கேம்மா. இதுக்கு மேல வேண்டாம்மா. அவ என்ன மறந்தாதான் குறைஞ்சபட்சம் அவ நிம்மதியா வாழ முடியும். ககன், உன்னை இப்படி பாக்குறதுக்கு என்னால சுத்தமா முடியலடா. ஆமா, என்ன நினைச்சா எனக்கே பரிதாபமா இருக்கு. ப்ளீஸ்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா நினைச்சு வாழ்ற ரெண்டு பேரு பிரிச்சு விடுறதை விட பெரிய பாவம் எதுவும் இல்ல. அவங்களோட சாபம் இவளை தாக்காத மாதிரி நீதான் பாத்துக்கணும் கடவுளே. ராகுல் சார், நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் கண்டிப்பாக என்னோட கல்யாணத்துக்கு வரணும். சரிங்களா சார்? வச்சிடுறேன். வந்துட்டியா தாரா? இது என்ன பேப்பர்? பூமி டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானா? அப்போ உன்னோட டென்ஷன்லாம் பறந்துருச்சுன்னு சொல்லு. இல்லைண்ணா, அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையான டென்ஷனே ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு? இப்போ ககன் வந்து என்னை இங்க டிராப் பண்ணிட்டு போனாரு. கார்ல வர வரைக்கும் நான் அவர் பக்கத்துல தான் இருந்தேன். அவர் என்கிட்ட பேசினாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு வேற கொடுத்தாருண்ணா. ஆனா அவருடைய மனசு மட்டும் என்கிட்ட இல்லைண்ணா. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் பார்த்தேன். ஆடிட்டோரியம்ல பூமிய பாக்குற வரைக்கும் அவர் கண்ணுல எமோஷன் மட்டும்தான் தெரிஞ்சது. ஒரு மனுஷன் வார்த்தையால என்ன பேசுறாங்கிறது முக்கியம் இல்லைன்னா அவனுடைய கண்ணு யார தேடுதுங்கிறது தான் முக்கியம். அந்த கண்ணு இன்னும் பூமியை தான் தேடிக்கிட்டு இருக்கு. பூமி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்னு தெரிஞ்சதும் அவர் முகத்துல இருந்த சந்தோஷம் மொத்தமா போயிடுச்சுன்னா தோத்து போன மனுஷன் மாதிரி கவலையில இருக்காரு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவருடைய முகத்துல என்ன நினைச்சு சந்தோஷம் இருக்கணும்னா, ஆனா இங்க பூமியை இழக்கிற அந்த கவலை மட்டும்தான் தெரியுது. ஆடிட்டோரியம்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். காதலிக்கிறவங்க சண்டை போடலாம், பிரிஞ்சும் இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் போட்டுக்கலாம். ஆனா மனசுல இருந்து அவங்கள பிரிக்க முடியாது.